Welcome to Money Management Channel. Final Friday market வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருச்சு. பெரிய சேஞ்சஸ் இல்ல, நியூட்ரலா தான் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. கமெண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்ல கண்டினியூஸா ஒரு சில क्वेश्चंस வந்துகிட்டே இருந்துச்சு பஜாஜ் ஃபைனான்ஸ் பத்தி. பஜாஜ் ஃபைனான்ஸ் பத்தி நம்ம டீடைலாவே ஒரு வீடியோ வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க அனௌன்ஸ்மெண்ட், அதாவது இந்த போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல கிடைக்க போகுதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து ஒரு சிலருக்கு டவுட் இருக்கு. இப்ப இந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த போனஸ் பிளஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்ல வந்து 5 ஷேர் கிடைக்குமா இல்ல 10 ஷேர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷன்ல குவரிஸ் கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இப்போ 1 lakh இருந்தா எப்படி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது, ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கிற ஸ்டாக்கா தான் இருந்துச்சு. பர்டிகுலரா கோவிட் டைமுக்கு அப்புறம் இது நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்தாலும் கண்டினியூஸா இமீடியட்டா வந்து இந்த ரிட்டர்ன் கொடுத்துச்சு. மார்க்கெட் மறுபடியுமே கரெக்ட் ஆனா கூட இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பர்டிகுலரா இப்ப வந்த ரிசல்ட்ஸ் டே அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு 5% வரைக்கும் கரெக்ஷன் ஆச்சு. மறுபடியும் நேத்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து ஒரு 3% பக்கமா ரெக்கவர் ஆயிருக்கு. அப்படின்னா போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னா 4 ஸ்டாக்கா வந்து கொடுக்க போறாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து இப்போ ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கிறது வந்து சிங்கிளா மாத்த போறாங்க. ஸோ அதனால வந்து 4 போனஸ் ஸ்டாக் 2 ஒன்னா பிரிக்கிறப்ப அதுல ஒரு ஸ்டாக் அப்படின்னா டோட்டலா 5 ஸ்டாக் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வேல்யூ அதாவது 2 இருக்கிறது சிங்கிளா மாத்துறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ ஒரு ஸ்டாக் வந்து 2 ஸ்டாக் ஆகிடும். அப்ப வந்து ஒரு ஸ்டாக்கு 4 ஸ்டாக் போனஸ் கொடுக்குறப்ப 2 ஸ்டாக்கு 8 ஸ்டாக் டோட்டலா அதுல 2 ஸ்டாக் 10 ஸ்டாக் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. போனஸோட ரேஷியோவும் ஸ்டாக் ஸ்பிளிட்டோட ரேஷியோவும் எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட்ல இது ப்ராப்பரா வந்து இன்னும் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் எதுவுமே இன்னும் கொடுக்காம இருக்கா. ரெக்கார்ட் டேட் எல்லாம் நமக்கு கிடைக்கிறப்ப இதை பத்தி டீடைலான டேட்டா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. இப்ப வந்து ரிசல்ட்ஸும் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்குது. இருந்தாலுமே இது மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ட் ஆகி மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா இது இமீடியட்டா வந்து 1000 பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்து இந்த ஸ்டாக் வந்து செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த போனஸும் ஸ்டாக் ஸ்பிளிட்டும் கொடுக்குறப்ப. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடையாது. ரொம்ப வந்து ஒரு ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் இருக்கு. கரெக்டான ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ 1 lakh உங்க கையில இருக்குது அப்படின்னா நீங்க வந்து எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். நீங்க மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிறதுல நம்பர் ஆஃப் நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்ல கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வர்றவங்க இப்போ 1 lakh இருந்தாலோ இல்ல ஒரு 2 lakh இருந்தாலோ கண்டிப்பா வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ நீங்க மார்க்கெட்டுக்கு வந்து புதுசா வர்றதுனால இப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன்லயும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. அது வந்து கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ நம்மள மாதிரி ரீட்டைல்ல இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ப்ளூ சிப் கம்பெனிஸ் அதாவது நிஃப்டி 50 இல்ல லார்ஜ் கேப் 100 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரா இருக்கும். அதுல வந்து உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டைவர்டிஃபை பண்ணுங்க. ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு பார்க்க போறது அசெட் அலோகேஷனை பத்தி பார்க்கல. ஸோ நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு பார்க்கலாம். அந்த வகையில டைவர்டிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல செக்டர்ஸ் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது பேங்கிங் அண்ட் பினான்ஸுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடி செக்டர், எஃப்எம்சிஜி செக்டர்ஸ், இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்டான செக்டரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டரை கன்சிடர் பண்ணலாம். இது இல்லாம அதர் செக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரிஃபைனரிஸ், ஜுவல்லரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்க 1 or 2 lakhs மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 செக்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போதும். அந்த வகையில பேங்கிங் அண்ட் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பர்டிகுலரா அதுல டாப் பிளேயரா இருக்கிற ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருந்தாலும் எப்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்கை கன்சிடர் பண்ணுங்க. ஐடி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும்
நல்லா கரெக்டா இருக்கு. இப்பயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வரப்போற ரிசல்ட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காது அப்படிங்கறதுனால உண்மையுமே இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏஐயோட இம்ப்ளிமெண்டேஷனும் வர்றப்ப அந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் 1 or 2 years வந்து பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லாம நெகட்டிவா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி போகுது அப்படின்னா கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் லீடரா இருக்கிற டிசிஎஸ் இன்ஃபோசிஸையும் வந்து நீங்க போக்கஸ் பண்ணுங்க. எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு டிஃபென்சிவ் செக்டர் ஸ்டாக்ஸ்னே சொல்லலாம். அந்த வகையில நீங்க ஐடிசி, பிரிட்டானியா, HUL, டாடா கன்சூமர், நெஸ்லே நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருந்தாலும் ஐடிசி, பிரிட்டானியா இந்த மாதிரி இந்தியன் ஆரிஜினா இருக்கிற எஃப்எம்சிஜி கம்பெனியே வந்து நீங்க போக்கஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு டாடா கன்சூமர் இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். இப்போ HUL, நெஸ்லே எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ராயல்டி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதுவுமே நல்ல கம்பெனிஸ் தான். இருந்தாலும் இந்தியன் பேஸா இருக்கிறப்ப நமக்கு கம்ப்ளீட்டான growth வந்து நமக்கே கிடைக்கும். அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து நீங்க போக்கஸ் பண்ணலாம். இது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது 1100 அந்த லெவல்ல இருக்கிறப்பயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப வரப்போற ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்ற வகையில இப்ப ரீசெண்டா ரிலையன்ஸை வந்து ஒரு 7-8% மேல தூக்கிட்டாங்க. இருந்தாலுமே உண்மையுமே வந்து இந்த கம்பெனிக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இவங்க மார்க்கெட் லீடராகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க 1 or 2 lakhs இருக்கு அப்படின்னா ஒரு 4 செக்டர்ல ஒரு 5 to 6 ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி மட்டும் செலக்ட் பண்ணிக்க. ரொம்ப நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. மினிமமா செலக்ட் பண்ணி ரெகுலரா இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ நீங்க இந்த செக்டர்ஸ் இல்லாம அதர் செக்டர்ஸ் அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஃபார்மா செக்டரை போக்கஸ் பண்ணலாம். ஃபார்மாவுக்கு கூடிய சீக்கிரம் டாரிஃப் வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் மேபி டாரிஃப் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் டைட்டன் வந்து ஓரளவுக்கு நல்லா கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கோல்டோட growth வந்து கண்டிப்பா வந்து பிரைஸ் ஹைக் இருக்கத்தான் போகுது. அதனால ஃபியூச்சர்ல இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணத்தான் போகுது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இப்ப டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு நல்ல பிரைஸ்ல கிடைக்குது. அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக் எல்லாமே நீங்க போக்கஸ் பண்ணலாம். சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1 lakh 2 lakh 5 lakh இந்த மாதிரி மினிமம் அமௌண்ட் இருக்கிறப்ப குவாலிட்டியான ப்ளூ சிப் கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.